அவருடைய தயவு இம்மட்டும் நம்மை பாதுகாக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் வரும்போது கூட பார்த்த நிறைய கண்ணீர் அஞ்சலின்னு போட்டது, ஏகப்பட்ட கண்ணீர் அஞ்சலி. எல்லாம் சொல்லுங்க, தேவனே நீ தருகிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. சொல்லுங்க, நோக்கங்களின் ஆண்டவர். நோக்கம் இல்லாமல் உங்களை என்ன தேவன் பூமியில் வச்சிருக்க மாட்டார். சத்தமா சொல்லுங்க, ஒரு வாழ்வு அது உமக்காக. வாழ்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவனுக்கு பயன்படாத என் சரீரம் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் நேரம் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் பணம் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் வீடு எனக்கு பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் வாகனம் எனக்கே பயன்படாது. புரிஞ்சுதா? சொல்லுங்க, தேவனுக்கு பயன்படாத என் சரீரம். சரிதபா சொல்லுங்க, பொன்னான உடம்பு ஆண்டவருக்கு பயன்படணும். இல்லை, உங்களை தான் சொன்னேன். சொல்லுங்க, சரீரம் கர்த்தருக்கு. வாட்சி பாருங்க, என் நேரம் கர்த்தருக்கு, என் பணம் கர்த்தருக்கு, என் அறிவு கர்த்தருக்கு, என் திறமை கர்த்தருக்கு. நிறைய இருக்குது, ஆனால் பயன்படுத்துறதில்லை. ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில், யூஸ் இட் அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். பயன்படுத்து, இல்லையேல் பாழாய் போகும். அதான் கற்றுக்கொண்டேன் 55 ஆண்டுகளில் ஆண்டவரோடு. நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம் என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a visitor, it comes in a while. வாய்ப்பு என்பது ஒரு முறை, அதை பயன்படுத்தாவிட்டால் வாய்ப்பே வராது. எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்பு என்பது ஒரு முறை, சத்தமா, அதை பயன்படுத்தாவிட்டால் வாய்ப்பே வராது. சொல்லுங்க, கர்த்தர் தந்த வாய்ப்பு. கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. நல்ல சபை, நல்ல போதகர், நல்ல வார்த்தை, நல்ல மனைவி அமையணும், நல்ல கணவன் அமையணும், எல்லாவற்றுக்கும் மேல் நல்ல பாஸ்டர் அமையணும். என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் லஞ்செல்லாம் வாங்கிறது இல்லை. நிறைய சபையில் நல்ல பாஸ்டர் இல்லை. ஏறக்குறைய 70 சபைகளை நான் நிர்வாகம் பண்ணுறேன். ஒரு ஆயிரக்கணக்கான சபைகளை சந்திக்கிறேன். அநேக சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், உள்ள இருக்க முடியல, வெளியே போக முடியல அப்படின்னாங்க. சமீபத்தில் நான் பாளையங்கோட்டையில் ஒரு பெரிய சபையில் பேசினேன். இது உண்மை. பாளையங்கோட்டைன்னு சொன்னாலே இட் இஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஒரு பெரிய பல்கலை. அங்கே எல்லாமே படித்தவங்க. ஒரு பெரிய சபை, ஒரு பெரிய